வணக்கம். நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த 6 பங்குகளை பற்றிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டாசியையே நாம இன்னைக்கு விரிவாக அலச போறோம். எங்களுடைய இந்த முயற்சிக்கு ஊக்கமளிக்க இந்த வீடியோவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான பயணத்துக்கு போறோம். நீங்க கொடுத்த பட்டியல்ல இந்த சரிவுகளுக்கு பின்னாடி இருக்கிறது ஆபத்தா இல்ல வாய்ப்பான்னு நாம ஆழமா அலச போறோம். ஒவ்வொன்றாக பிரித்து பார்க்கலாமா? நிச்சயமா. இங்க வெறும் நம்பர்களை மட்டும் பார்க்காம, அந்த நம்பர்களுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய கதையும் நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். அதாவது, ஒரு நிறுவனத்தோட சரிவு, அது தற்காலிகமான சந்தை சிக்கலா, இல்ல அந்த நிறுவனத்தோட அடித்தளத்திலேயே பிரச்சனை இருக்கான்னு ஆராய்வது ரொம்ப முக்கியம். ஆமா, சில சமயங்கள்ல நல்ல நிறுவனங்கள் கூட தற்காலிகமா ஒரு மோசமான காலகட்டத்தை சந்திக்கும். கரெக்ட். அதுதான் நமக்கு வாய்ப்புகளை உருவாக்கும். சரி, அப்போ அந்த புயல்ல ரொம்ப அதிகமா சிக்கி இருக்கிற கப்பல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். KNR கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் சுமார் 55% சரிஞ்சிருக்கு. இது ஒரு சின்ன சரிவு இல்ல, ஒரு பெரிய வீழ்ச்சி. என்னதான் ஆச்சுங்க? ஆமா, இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான். இந்த வீழ்ச்சிக்கு பின்னாடி ஒரு ஒரு தெளிவான காரணம் இருக்கு. 2வது காலாண்டு முடிவுகளை, அதாவது Q2 ரிசல்ட்ஸை பார்த்தா, நிறுவனத்தோட லாபம் சுமார் 76% சரிஞ்சிருக்கு. வருமானமும் 67% குறைஞ்சிருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து தான் பங்கு விலையை இவ்வளவு தூரம் கீழே தள்ளி இருக்கு. 76% லாபச்சரிவு என்பது ரொம்ப அதிகம். இது வெறும் சந்தை மந்தநிலை மாதிரி தெரியலையே. நிறுவனத்துக்கு உள்ளேயே ஏதேனும் பிரச்சனையா இல்ல ஆர்டர்கள் கிடைக்கலையா? நீங்க சரியா கேட்டீங்க. இது நிறுவனத்தோட செயல்பாட்டு திறமை குறைபாடு என்பதை விட ஒரு துறை சார்ந்த பெரிய பிரச்சனை. அரசாங்கத்தோட திட்டங்கள், குறிப்பா NHAI, அதாவது தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம், ஆமா, மற்றும் மாநில சாலை திட்டங்கள்ல இருந்து புதிய ஆர்டர்கள் வர்றது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. கட்டுமான நிறுவனங்களுக்கு ஆர்டர்ஸ் தான் உயிர்நாடி. சரி. அது வராதப்போ அவங்க வருமானம் தானாவே குறையும். இது மட்டும் இல்லாம, ஏற்கனவே கையில இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்க்கு சிமெண்ட், ஸ்டீல் மாதிரி மூலப்பொருட்களோட விலை ஏறினதுனால அவங்களோட மார்ஜின்லயும் அழுத்தம் வந்திருக்கு. ஒரு நிமிஷம், நீங்க மார்ஜின் அழுத்தம்னு சொல்றீங்க. சாதாரணமா கேக்குறவங்களுக்கு அதோட அர்த்தம் என்ன? கம்பெனி சம்பாதிக்கிற லாபத்தோட சதவீதம் குறையுதுன்னு எடுத்துக்கலாமா? மிக சரியா சொன்னீங்க. ஒரு ப்ராஜெக்ட 100 ரூபாய்க்கு எடுத்தா எல்லா செலவும் போக 15 ரூபாய் லாபம் கிடைச்சா மார்ஜின் 15%. இப்போ மூலப்பொருள் விலை ஏறினதால அதே 100 ரூபாய் ப்ராஜெக்ட்ல லாபம் 10 ரூபாயா குறைஞ்சா அதுதான் மார்ஜின் அழுத்தம். புரியுது. இதனாலதான் மியூச்சுவல் ஃபண்டுகள் கூட அவங்க வசம் இருந்த KNR பங்குகளை குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது சந்தையில நிறுவனத்தின் மேல இருந்த நம்பிக்கையை குறைச்சிருக்கு. அப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலான முதலீடு. அதாவது அரசாங்கம் சீக்கிரம் புதிய ஆர்டர்களை கொடுக்கும் என்கிற நம்பிக்கையில நம்ம பணத்தை போடுறோம். ஆமா, அந்த நம்பிக்கை போயிச்சா முதலீடு பெரிய ஆபத்துல முடியலாம் இல்லையா? இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான ரிஸ்க். இது ஒரு டர்ன் அரவுண்ட் ஸ்டோரியாக மாற வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு இன்னும் நேரம் இருக்கும். உள்கட்டமைப்பு துறை மீண்டு வர ஒரு 2-3 வருஷம் காத்திருக்க முடியும்னு நினைக்கிறேன். அதிக ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிற முதலீட்டாளர்களுக்கு மட்டும் அது பொருத்தமா இருக்கலாம். தெளிவான ஆர்டர் அறிவிப்புகள் வர்ற வரைக்கும் பெரிய தொகையை இதுல முதலீடு செய்வதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சரி, ஒரு நாட்டின் உள்கட்டமைப்புக்கு சாலைகள் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு எரிசக்தியும் முக்கியம். இப்போ நாம அந்த துறையில ஒரு பெரிய சவாலை சந்திச்சிட்டு இருக்கிற சுஸ்லான் எனர்ஜியை பற்றி பார்க்கலாம். சுஸ்லான். ஆமா, இதுவும் கடந்த ஒரு வருஷத்துல 25% சரிஞ்சிருக்கு. ஆமா, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை எப்போதுமே ஏற்ற இறக்கங்கள் இறைந்தது. சுஸ்லான் சரிவுக்கு பல காரணங்கள் இருக்கு. வட்டி விகிதங்கள் ஏறுனது ஒரு முக்கிய காரணம். ஏன்னா பெரிய காற்றாலை திட்டங்களுக்கு பெரிய முதலீடும் கடனும் தேவை. சரி. வட்டி ஏறும்போது அந்த திட்டங்களுக்கான செலவும் அதிகமாகும், லாபம் குறையும். அதோட ஸ்டீல் போன்ற மூலப்பொருட்களோட விலை மாற்றம், சில திட்டங்கள் தாமதமானது எல்லாமே இந்த சரிவுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. நீங்க சொல்றது சரிதான். பசுமை ஆற்றல் துறை வளருது. ஆனா சுஸ்லான் நிறுவனம் பல வருஷமா கடன் பிரச்சனையிலையும் தவறான நிர்வாக முடிவுகளாலையும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த முறை மட்டும் என்ன வித்தியாசம்? அவங்க உண்மையிலே திருந்துட்டாங்களா இல்ல இது இன்னொரு தற்காலிக நம்பிக்கையா? இது ரொம்ப முக்கியமான சரியான கேள்வி. சுஸ்லானோட கடந்த காலம் சரியில்லைதான். ஆனா இந்த முறை சில விஷயங்கள் வித்தியாசமா இருக்கு. முதலாவது, நிறுவனம் அவங்களோட கடனை ரொம்பவே குறைச்சிருக்காங்க. இது அவங்களோட நிதிநிலையை வலுப்படுத்தியிருக்கு. ஓகே. இரண்டாவது, அவங்க உற்பத்தி திறனை அதிகரிப்பதிலும் புதிய டெக்னாலஜியிலும் கவனம் செலுத்துறாங்க. இந்தியா பசுமை ஆற்றலை நோக்கி வேகமா போறதால எதிர்காலத்துல காற்றாலை மின் உற்பத்திக்கு ஒரு பெரிய வளர்ச்சி வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்களுக்கு தேவை தொடர்ச்சியான பெரிய ஆர்டர்கள். அந்த ஆர்டர் புக். ஆமா, அந்த ஆர்டர் புக் வலுவாக இருந்தால் இந்த பங்கு மீண்டும் நல்ல நிலைக்கு வர வாய்ப்பு இருக்கு. அப்போ முதலீட்டாளர்கள் இதை எப்படி அணுகணும்? KNR மாதிரி இதுவும் ஒரு அதிக ரிஸ்க் முதலீடு தானே? ஆமா, ரிஸ்க் அதிகம். ஆனா இங்க நீண்ட கால வளர்ச்சி பாதை தெளிவா தெரியுது. குறுகிய காலத்துல நிலையற்ற தன்மை, அதாவது வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஆனா இந்தியாவோட காற்றாலை துறையின் வளர்ச்சியில பங்கு பெற விரும்புறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கலாம். இது மாதிரி விலை குறையிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா பங்குகளை சேகரிக்கிறது ஒரு நல்ல உத்தியா இருக்கும். ஆனா இதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. சரி, நாம இப்போ பார்த்த ரெண்டுமே தனியார் நிறுவனங்கள். இப்போ அரசாங்கத்தோட ஆதரவு இருக்கிற ஒரு நிறுவனத்தை பார்ப்போம்.
ரயில்வே துறையைச் சேர்ந்த RVNL. இந்த வருஷத்தோட தொடக்கத்துல ஒரு பெரிய ரேலிக்கு பிறகு இப்போ கடந்த 6 மாசத்துல 28% சரிஞ்சிருக்கு. ஏன் இந்த திடீர் மாற்றம்? இதுக்கு மீன் ரிவர்ஷன் ஒரு காரணம் சொல்லலாம். போன வருஷம் பொதுத்துறை நிறுவன பங்குகள் எல்லாமே ஒரு பெரிய ஏற்றத்தை சந்திச்சது. RVNL பல மடங்கு உயர்ந்தது. ஆமா ஆமா. அந்த வேகமான ஏற்றத்துக்கு பிறகு ஒரு சின்ன சரிவு இயல்பானது. ஒரு நிமிஷம். மீன் ரிவர்ஷன்னா என்னன்னு கொஞ்சம் சுலபமா விளக்க முடியுமா? அதாவது அளவுக்கு அதிகமா ரொம்ப வேகமா ஏறின ஒரு பங்கு அதோட சராசரி மதிப்புக்கு திரும்பி வர முயற்சிக்குன்னு சொல்றீங்களா? கரெக்ட். ஒரு ரப்பர் பேண்ட ரொம்ப இழுத்தா விட்டதும் அது பழைய நிலைமைக்கு திரும்புற மாதிரி தான். ஓகே, புரியுது. அதோட நிறைய பேர் லாபத்தை புக் பண்ணி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி வெளியேறினாங்க. அப்புறம் பொதுவா பொதுத்துறை நிறுவனங்கள் அதாவது PSU மேல இருந்த ஆர்வம் கொஞ்சம் குறைஞ்சதும் இந்த சரிவுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. ஆனா ரயில்வே துறையில அரசாங்கம் ஒரு பெரிய கேபெக்ஸ் பூம் கொண்டு வர போறதா சொல்றாங்களே, அது RVNLக்கு சாதகமா அமையாதா? நிச்சயமா அமையும். அதுதான் இந்த பங்கோட முக்கியமான பிளஸ் பாயிண்ட். அரசாங்கம் ரயில்வே துறையை நவீனப்படுத்த பெரிய அளவுல முதலீடு செய்ய போகுது. வந்தே பாரத் ரயில்கள், புதிய ரயில் பாதைகள், மெட்ரோ திட்டங்கள், ரயில் பாதைகளை மின்மயமாக்குவதுன்னு பல திட்டங்கள்ல RVNL ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். அப்போ ஆர்டர் புக் வலுவா இருக்கு. ரொம்ப வலுவா இருக்கு. அதனால எதிர்கால வளர்ச்சிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அப்போ இத முதலீட்டு ரீதியா அணுகும்போது நாம கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்ன? இது ஒரு பொதுத்துறை நிறுவனம் என்பதால் தனியார் நிறுவனங்கள் மாதிரி 20-25% மார்ஜின் எதிர்பார்க்க முடியாது. ஆமா, மார்ஜின் மிதமா தான் இருக்கும். ஒரு 5-7% இருக்கலாம். ஆனா வளர்ச்சி சீராக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இது ஒரு மிதமான ரிஸ்க், ஒரு மாடரேட் ரிஸ்க் கொண்ட பங்கு. சரி. நீண்ட காலத்துல நிலையான வளர்ச்சியை எதிர்பார்க்கிற முதலீட்டாளர்களுக்கு இது நல்லது. இப்போதைய சரிவு முதலீடு செய்ய ஒரு நல்ல நுழைவு வாய்ப்பை, என்ட்ரி பாயிண்ட தருதுன்னு சொல்லலாம். உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு ரயில்கள் எவ்வளவு முக்கியமோ அந்த திட்டங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களும் முக்கியம். இப்போ நாம கெமிக்கல் துறைக்கு வருவோம். தீபக் நைட்ரைட். இந்த பங்கு கடந்த ஒரு வருஷத்துல 43% சரிஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல தரமான நிறுவனமா பார்க்கப்பட்ட பங்கு. ஏன் இவ்ளோ பெரிய சரிவு? இது ஒரு சுழற்சி முறையிலான சரிவு. சிக்லிக்கல் டவுன்டர்ன். ரசாயனத்துறை சில வருடங்கள் நல்லா இருக்கும், சில வருடங்கள் மந்தமாக இருக்கும். ஆமா. இப்போ நாம மந்தமான காலகட்டத்துல இருக்கோம். விவசாயம், ஃபார்மா, சாயங்கள் போன்ற முக்கிய துறைகள்ல இருந்து ரசாயனங்களுக்கான தேவை, டிமாண்ட் உலக அளவுல குறைஞ்சிருக்கு. உலக மந்த நிலைன்னு சொல்றது சுலபம். ஆனா உண்மையில என்ன நடக்குது? ஏன் தேவை குறைஞ்சிருக்கு? நல்ல கேள்வி. உண்மையில என்ன நடக்குதுன்னா, சீனா அவங்களோட பொருளாதார சிக்கல்னால அவங்க நாட்டுல உபரியா இருக்கிற ரசாயனங்களை உலகச் சந்தையில ரொம்ப கம்மி விலைக்கு கொட்டுறாங்க. ஓ, டம்பிங் பண்றாங்களா? ஆமா, இத டம்பிங்னு சொல்லுவோம். இதனால தீபக் நைட்ரேட் போன்ற இந்திய நிறுவனங்களால அவங்களோட விலைக்கு போட்டி போட முடியல. இதுதான் இப்போதைக்கு அவங்களோட மார்ஜினை நெருக்கிற உண்மையான காரணம். அப்போ இது நிறுவனத்தோட பிரச்சனை இல்ல, ஒரு தற்காலிகமான உலகளாவிய பிரச்சனைன்னு சொல்றீங்க. ஆனா இந்த நிறுவனம் இந்த சிக்கல்ல இருந்து மீண்டு வர முடியுமா? நிச்சயமா முடியும். இந்த நிறுவனத்தோட நீண்ட கால கதை ரொம்ப வலுவா இருக்கு. அவங்க ஃபீனால், அசிட்டோன் மற்றும் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்ல பெரிய விரிவாக்கம் செய்யறாங்க. ஃபீனால், அசிட்டோன் அது எதுக்கு பயன்படுது? அது பெயிண்ட், பிளாஸ்டிக், மருந்து தயாரிப்பு மாதிரி பல இடங்கள்ல பயன்படுது. இந்த விரிவாக்கம் எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும். உலக பொருளாதாரம் மீண்டு வரும்போது சீனாவின் இந்த டம்பிங் குறையும். அப்போ தேவை நிச்சயம் அதிகரிக்கும். சுருக்கமா சொன்னா இது ஒரு தரமான நிறுவனம் தற்காலிக புயலை சந்திக்குது. சரி, இந்த தகவல்களை ஒரு முதலீட்டாளர் எப்படி பயன்படுத்திக்கலாம்? இது குறுகிய கால வர்த்தகர்களுக்கு, ஷார்ட் டேர்ம் பிரேடர்ஸ்க்கு ஏற்ற பங்கு அல்ல. இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விக்கிறேன்னு நினைச்சா நஷ்டம்தான் வரும். அப்போ நீண்டகால முதலீட்டாளர்கள்? ஆமா, ஒரு 2 முதல் 4 வருஷம் வரை முதலீட்டை வைத்திருக்க முடியும் என்றால் இந்த சரிவை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா பங்குகளை சேகரிக்கலாம். இது ஒரு பை அண்ட் ஹோல்ட் வகை பங்கு, பை அண்ட் ட்ரேட் வகை அல்ல. தொழில்துறைகள் மந்தநிலையை சந்திக்கும் போது முதலீட்டாளர்கள் பெரும்பாலும் பாதுகாப்பான இடங்களை தேடுவாங்க. அது நம்மள நுகர்வோர் பொருட்கள், அதாவது கன்சியூமர் கூட்ஸ் துறைக்கு கூட்டிட்டு வருது. அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிராண்டுகளை வச்சிருக்கிற PNG ஹைஜீன் அண்ட் ஹெல்த் கேர், அதாவது PGHH. இந்த பங்கு ஒரு வருஷத்துல 20% சரிஞ்சிருக்கு. FMCG பங்குகள் பொதுவா பாதுகாப்பானதா பார்க்கப்படுமே, இது ஏன் சரிஞ்சது? இதுக்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. ஒன்னு, FMCG துறையில பொதுவா ஒரு தேவை குறைவு, டிமாண்ட் ஸ்லோடவுன் இருக்கு, குறிப்பா கிராமப்புறங்கள்ல. சரி. ஹை வேல்யூவேஷன்ஸ்ல, அதாவது அதோட சம்பாதியத்தை விட அதிக விலையில வர்த்தகமாகும். சந்தை சரியும் போது இந்த மாதிரி பங்குகள் கொஞ்சம் கரெக்ட் ஆகும். ஓகே. மூணாவது, மூலப்பொருள் விலை உயர்வு காரணமா மார்ஜின்ல கொஞ்சம் அழுத்தம் இருந்தது. ஆனா இந்த நிறுவனத்தோட பிராண்டுகள் ரொம்ப வலுவானது இல்லையா? விஸ்பர், விக்ஸ் மாதிரியான பிராண்டுகள், அது இந்த சரிவை தடுக்கலையா? அதுதான் இதோட பெரிய பலம். யோசிச்சு பாருங்க, பொருளாதாரம் எவ்வளவு மோசமா இருந்தாலும் மக்கள் விக்ஸ் வாங்குறதையோ பெண்கள் விஸ்பர் வாங்குறதையோ நிறுத்த மாட்டாங்க. ஆமா, அது உண்மைதான்.
இத நான் டிஸ்கிரெஷனரி ஸ்பெண்டிங்னு சொல்வோம். அதனால தான் இது ஒரு தற்காப்பு பங்கு, ஒரு டிஃபென்சிவ் பிளே. அதாவது சந்தை பெரிய சரிவை சந்திக்கும் போது இது மத்த பங்குகள் மாதிரி 50-60% சரியாகாது. அதோட இப்போ மூலப்பொருள் விலை குறைய ஆரம்பிச்சிருக்க, அதனால எதிர்காலத்துல மார்ஜின் மீண்டும் அதிகரிக்கும். ஓகே, அப்போ நீங்க சொல்றது எல்லாம் தொகுத்து பார்த்தா பிஎன்ஜி ஒரு வேகமான குதிரை இல்ல, ஆனா மாரத்தான் ஓட்டத்துல ஜெயிக்கிற ஒரு நிதானமான வீரர் மாதிரி. மிகச்சரி. அதிக ரிஸ்க் எடுக்க விரும்பாத, நிலையான, மிதமான வளர்ச்சியை எதிர்பார்க்கறவங்களுக்கு இது ஒரு நல்ல தேர்வு. ஒருவேளை ஒரு முதலீட்டாளருக்கு ஸ்திரத்தன்மையும் வேணும், நல்ல வளர்ச்சியும் வேணும்னா ம் அது நம்மளை இந்த பட்டியலோட கடைசி பங்கு கொண்டு வருது. இதை இந்த பட்டியலோட ஸ்டார்னே சொல்லலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அதாவது BEL. மத்த பங்குகள் சரிஞ்சப்போ இது கடந்த ஒரு வருஷத்துல 30% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சு? இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான, வலுவான கதை இருக்கு. இந்தியாவின் பாதுகாப்பு துறைக்கான பட்ஜெட் தொடர்ந்து அதிகரிக்குது. ஆமா, அதிலும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே உள்நாட்டு உற்பத்திக்கு அரசாங்கம் பெரிய முக்கியத்துவம் கொடுக்குது. வெளிநாடுகள்ல இருந்து ஆயுதங்களை வாங்குறத குறைச்சிட்டு. BEL போன்ற உள்நாட்டு நிறுவனங்களுக்கு ஆர்டர்களை கொடுக்கறாங்க. கரெக்ட். இது BELக்கு நேரடி பலன் கொடுக்குது. அவங்களோட ஆர்டர் புக் பத்தி சொல்லுங்க. அது உண்மையிலே அவ்வளவு வலுவா இருக்கா? ரொம்ப வலுவா இருக்கு. இதை எளிமையா சொல்லணும்னா, ஒரு ஹோட்டலுக்கு அடுத்த 3 வருஷத்துக்கு எல்லா டேபிளும் புக் ஆயிருந்தா எப்படி இருக்கும்? நல்ல உதாரணம். அந்த மாதிரி தான் BELஓட நிலைமை. அதனால அடுத்த சில வருடங்களுக்கான வருமானம் கிட்டத்தட்ட உறுதியா இருக்குன்னு சொல்லலாம். ரேடார்கள், தகவல் தொடர்பு சாதனங்கள், ஏவுகணை அமைப்புகள், ட்ரோன் எதிர்ப்பு தொழில்நுட்பம்னு பெரிய திட்டங்கள் அவங்களுக்கு வர இருக்கு. உள்நாட்டு தேவை மட்டும் இல்லாம ஏற்றுமதிக்கும் நல்ல வாய்ப்புகள் உருவாயிட்டு இருக்கு. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா பங்கு விலை ஏற்கனவே 30% ஏறிடுச்சு. இப்போ முதலீடு செய்ய ரொம்ப தாமதமாயிடுச்சா? வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா இருக்கா? இதுதான் இப்போ எல்லாரும் கேக்குற கேள்வி. ஆமாம், பங்கு விலை ஏறி இருக்கு. ஆனா அவங்களோட வளர்ச்சி விகிதத்தோட ஒப்பிடும்போது வேல்யூவேஷன் இன்னும் நியாயமான அளவில தான் பல ஆய்வாளர்கள் கருதுறாங்க. அப்படியா? மத்த பாதுகாப்புத்துறை பங்குகளுடன் ஒப்பிடும்போது இது இன்னும் அதிக விலையில் இல்ல. ஒரு 3-5 வருஷம் வரை முதலீடு செய்ய நினைப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த தேர்வா இருக்கும். இது ஒரு கோர் போர்ட்ஃபோலியோ பங்குக்கான தகுதியுடன் இருக்கு. ஒரு முதலீட்டாளர் இந்த 6 பங்குகளிலிருந்து என்ன முடிவுக்கு வரலாம்? நிச்சயமா இத ஒரு நேரடி தரவரிசையா பார்க்காம ரிஸ்க் அடிப்படையில 3 வகையா பிரிக்கலாம். ஓகே, முதல் வகை அதிக ரிஸ்க், அதிக வருவாய் சாத்தியம் கொண்ட பங்குகள். இதுல கேனார் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மற்றும் சுஸ்லான் எனர்ஜி வருது. இது ரெண்டுமே இப்போ பிரச்சனையில இருக்கு. ஆனா அந்த துறைகள் மீண்டு வரும்போது பெரிய லாபம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு அதிக பொறுமையும் ரிஸ்க் எடுக்கும் திறனும் தேவை. அடுத்த வகை. இரண்டாவது வகை மிதமான ரிஸ்க், சுழற்சி முறை முதலீடு. இதுல தீபக் நைட்ரைட் மற்றும் RVNL வருது. தீபக் நைட்ரைட் ஒரு தரமான நிறுவனம், ஆனா கெமிக்கல் துறை மந்த நிலையில இருக்கு. RVNL ஒரு நல்ல பொதுத்துறை நிறுவனம், ஆனா ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இந்த ரெண்டுலயுமே சரியான நேரத்துல முதலீடு செஞ்சா நீண்ட காலத்துல நல்ல வருமானம் பார்க்கலாம். கடைசியா பாதுகாப்பான பங்குகள். ஆமாம், மூன்றாவது வகை குறைந்த ரிஸ்க் கோர் போர்ட்ஃபோலியோ பங்குகள். இதுல BEL மற்றும் PGH வருது. BEL வலுவான வளர்ச்சி, அரசாங்க ஆதரவு ரொம்ப பாதுகாப்பான நிலையில இருக்கு. PGH நிலையான வருமானம், தற்காப்பு தன்மைன்னு போர்ட்ஃபோலியோவுக்கு ஸ்திரத்தன்மையை கொடுக்கும். புது முதலீட்டாளர்கள் இந்த மாதிரி பங்குகள்ல இருந்து ஆரம்பிக்கிறது நல்லது. ரொம்ப அருமையான தொகுப்பு. இந்த விரிவான அலசில எங்களோட இணைந்ததற்கு நன்றி. இந்த பங்குகளை பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறோம். அடுத்து எந்த பங்கை நாங்க அலசணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கலந்துரையாடல் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு உங்கள் நிதி ஆலோசகரிடம், அதாவது ஃபைனான்சியல் அட்வைசரிடம் கலந்தாலோசிப்பது மிகவும் அவசியம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த தலைப்பை பற்றிய உங்கள் எண்ணங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம்.